ஜெபம் பண்ண கடவோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 420 பாமாலை 283 பாடவும். பாவி கேள், உன் ஆண்டவர் அறையுண்ட இரட்சகர் கேட்கிறார். கீதம் 420 பாமாலை 283 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிந்துள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும்
அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுமாய் குற்றம் செய்தோம். செய்திருந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் என்னை தேவ பக்தியும் நீதியும் திறந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளச் செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை முறையாக வாசிப்போம். 72ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை முறையாக வாசிப்போம். தேவனே, ராஜாவுக்கும் உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்சீசின் ராஜாக்களுக்கும் தீவுகளின் ராஜாக்களுக்கும் வெகுமானவைகளை கொண்டு வருவார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. யோவான் 5:1 முதல். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனென்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. 51ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். Sote
பேசும்போது நீர் இறங்குவோம். நீர் இறங்குவது பரிசுத்தமாய் அறிக்கையிடுகிறேன். இதோ நான் ஆண்டவரே
வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினாள். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணப்படாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவழி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பிறப்போர் இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யாதே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்கவிடாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 5ஆம் ஞாயிறு. கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் மீதும் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மீதும் விசுவாசம் வைக்க அருள் புரியும். நாங்கள் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனதுடன் வாழ்ந்து காட்டுவதினால் எங்களது வாழ்வு சிறப்பானதாகவும் உமக்கு சாட்சியானதாகவும் அமைய கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மோடும் தூய ஆவியானவரோடும் வீற்றிருந்த அரசாலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கத்தரும் மத்தியஸ்தருமாகிய
இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்ச வேண்டு வாக்கருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 550 பாமாலை 370 பாடுவோம். எந்த ஆத்ம நேசரே. கீதம் 550 பாமாலை 370 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த வாய்ப்புகள் நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனையின் மூலமாய் வருகிற மென்மையான ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அருமையான சாத ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக
அவருடைய ஊழியங்களுக்காக, அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை காலை 8:30 மணிக்கு ஆராதனை வேளை CSI திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உடைய ஜெபங்கள் அதிகமாக எனக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இது ஊழியத்திலே ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு வருகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, விசேஷமாக எங்களுடைய கொயர் மாஸ்டர், ஆர்கனிஸ்ட் மற்ற அனைத்து பாடல் குழுவினருக்கு விசேஷமாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நாம் ஒவ்வொரு வாரமும் இதை ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு நாங்கள் இந்த ஆராதனை வேளையை நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். ஆகவே நீங்கள் அதற்காக அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ள தேவார்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாங்க முன்வாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன்வந்த சேலத்தை சார்ந்த அருமையான சகோதரர் டாக்டர் சந்திரசேகர் MS ஆர்த்தோ அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக ஆண்டவர் அதிகமாய் துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி குளோரி ஞானமணி அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த வாரத்திலே இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அருமையான இந்த குடும்பத்தையும் தேவனுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அன்பு மகள் எஸ்தர் ஜபஷீலாவுக்காக, அருமையான மகன் டாக்டர் C ஜோசப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நல்ல ஈவுகளையும் கிருபைகளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் பாரம்பரியமான ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து அவர்கள் வைராக்கியம் வளர்க்கப்பட்டார்கள். தன்னுடைய வாலிப வயதிலே கடவுளை தேடி ஓடி சென்ற இடங்களிலே, புண்ணிய ஸ்தலங்களில் சென்ற, கடவுளை பார்க்கும்படி சென்ற இடங்களிலே காசு கொடுத்தா தான் கடவுளை பார்க்க முடியும் என்ற நிலைமையில் இருந்த பொழுது மனம் வெறுப்படைந்தவராக தற்கொலைக்கு நேராய் சென்ற அருமையான சகோதரரை ஆண்டவர் சந்தித்தார். தன்னுடைய மருத்துவக் கல்லூரி படிப்பிலே அவருடைய பேராசிரியர் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பல இடங்களிலே கர்த்தருக்கு வைராக்கியம் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். விசேஷமாக மொரீஷியஸ் தீவுகளிலே ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு வருகிற இந்த அருமையான குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இவருடைய சாட்சியை டாக்டர் சந்திரசேகர் MS ஆர்த்தோ என்ற யூடியூப் சேனலுக்கு சென்றால் நீங்கள் அழகாக பார்த்து கொள்ளலாம். பார்த்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு என்னோடு கூட பேசும். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகளை நாங்கள் கருத்தாய் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி மேன்மையான உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபைதாரும். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர்களோடு இடைபடுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியே வந்திருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் விசுவாசம், ஃபெய்த். இந்த அருமையான தலைப்பின் கீழ் உங்களோடு கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். நாம் ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம், வேத பாடமாக வாசிக்க கேட்ட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்கிறது முழுமையாக நம்புகிறது. எப்படி நீங்கள் இந்த தொலைக்காட்சியிலே நீங்கள் என்னை பார்க்கிறீர்களோ அதே போல் நம்ம பார்க்காவிட்டாலும் அது இருக்கிறது என்று நினைப்பது தான் காணப்படாதவில் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த விசுவாசம் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த ஃபண்டமெண்டல், இந்த அஸ்திபாரமே விசுவாசம் தான் பார்த்துக்கிடுங்க. அதே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவளாய் வாழ்ந்து வந்தாலும் கூட விசுவாசம் நமக்கு இல்லாவிட்டால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவே முடியாது.
ஆண்டவருக்கு பிரியமானது விசுவாசம். நம்ம ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக நாம் வரும்பொழுதெல்லாம் நம்ம ஜெபம் செய்கிறோம். அந்த ஜெபத்திற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் எந்த ஜெபமும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வேதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் 6ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வருகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன், நமக்கு சந்தேகமே இல்லாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டுமா? ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் என்ன பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி வாழ்க்கையில் விசுவாசம் அத்தனை முக்கியம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் 2 குருடர்கள் வருகிறார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 29 வரை உள்ள வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த குருடர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு பார்வை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிறார்கள். அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? என்னால் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடனே ஆண்டவரை தொடுகின்றார், ஒரு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்கிறார், பார்வை அடைந்தவர்களாக திரும்பி செல்கிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எதை வேண்டிக் கொண்டாலும் அதற்கு மிக மிக அவசியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். அதே வேளை இந்த விசுவாசம் எப்படின்னா, இங்கு யாக்கோபுகள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே அது செத்ததாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். அந்த விசுவாசத்தில் கிரியை வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் வசனத்து 3ஆம் வசனங்களில் எபிரேய சிறுமி நாகமானுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய எஜமான் சமாரியில் உள்ள தீர்க்கதரிசியில் செல்வார் என்று சொன்னால் அவருக்கு இந்த குஷ்டரோகத்தில் சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றாள். ஒரு நல்ல செய்தி சொல்லுகின்றாள். உடனே இந்த நாகமான் ராஜாவிட்ட பெர்மிஷன் வாங்கி நிருபங்களை வாங்கி இஸ்ரவேலுக்கு செல்கின்றான். இந்த எபிரேய சிறுமியை சொன்னது தீர்க்கதரிசிட்ட போங்க, அவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லுவார் என்று சொல்லி தான் அனுப்புகின்றான். இவன் நேர கடைசியில் எலிசா தீர்க்கதரிசனம் வருகின்றான். இந்த மாதிரி நாகமான் வந்திருக்க சொன்ன உடனே எலிசா தீர்க்கதரிசி அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரலை, நாகமானை பார்க்கலை, ஒன்றும் சொல்லலை. வேலைக்காரன் மூலமாக சொல்லி அனுப்புகிறார், அவனை போய் நேர யோர்தான் நதியில் 7 தடவை முழுக சொல்லி இவன் நேர அங்கே யோர்தான் நதிக்கு செல்லவில்லை. அவன் பார்த்தான், தமஸ்குல எவ்வளோ பெரிய சிறப்பான ஆறுகள்லாம் இருக்கிறது, அதை விட்டுட்டு இந்த யோர்தான் நதியில் போய் என்னை முழுக சொல்லுகிறான்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் அவன் ஊருக்கு திரும்பி போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஊரை பார்க்க போவோம், இந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இவன் இங்கே வந்தது ஒரு நம்பிக்கையில் ஒரு விசுவாசத்தில் தான் வந்தான். அது சின்ன பெண் சொன்ன வார்த்தையை கேட்டு கடவுள் நம்மை சுகமாக்குவார், இது தீர்க்கதரிசியிடம் போனால் சுகமாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தில் தான் அவ்வளோ தூரம் வந்தான். ஏராளமான பரிசு பொருட்களோடு கூட வந்துட்டான். தீர்க்கதரிசிக்கு பரிசு பொருளை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க வேண்டும் சொல்லி எல்லாத்தோடு வந்தவன். ஆனால் இப்போ இவர் சொன்னதை அவனால் என்ன செய்ய முடியலைன்னா செயல்படுத்த முடியலை. அவனுக்கு அந்த ஒரு எண்ணம் கிடையாது. ஊருக்கு திரும்பி போனான்னு வசனம் இருக்குது. நல்லவேளை அவனுடைய உடன் வந்த போர் சேவகர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஐயா இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொன்னாருன்னா நம்ம யோசிக்கணும். போய் 7 தடவை குளிக்க தானே சொல்கிறாரு, போய் குளித்தானே. அவன் ரொம்ப என்னமோ அவங்க அந்த போர் சேவர்கள் அந்த நாகமான் மேலே ஒரு நல்ல இடத்தோடு கூட சொல்கிறாங்க. சரி இவங்களெல்லாம் சொல்லிட்டாங்களே சொல்லி மீண்டும் யோர்தான் நதியை பார்க்க போகிறான். 6 தடவை மூலிகை எழுந்திருக்க ஒன்றும் கிடையாது, ஒன்றும் நடக்கிற. 7ஆவது தரம் மூலிகை எழும்பும் பொழுது மாத்திரம்தான்
அவனுடைய சரீரத்தில் ஒரு பரிபூர்ணமான ஒரு மாற்றம், ஒரு சிறு குழந்தையுடைய மாம்சத்தை போல மாறினதாக வேத வசனம் சொல்கிறது. அப்போது விசுவாசத்தில் தான் வந்தான். ஆனால் அவன்கிட்ட என்ன செய்யலைனாக்கி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை செய்கிறதற்கு, அந்த கிரிகளை செய்வதற்கு அவனுக்கு மனதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாம் நம்புவோம், எல்லாம் விசுவாசிப்போம். ஆனால் அதை செய்யும்படியான ஒரு செய்ய சொல்லும் பொழுது நமக்கு அதெல்லாம் முடிவதில்லை, நாம் அதை நம்புகிறது கிடையாது. இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி விடுகிறோம். ஏன்னா இந்த குஷ்டரோகம் அவ்வளோ பெரிய வியாதி, இதில் முங்குனா எனக்கு கிடைக்குமான்னு ஒரு பெரிய சந்தேகம் அவனுக்கு அந்த நேரத்தில் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் 1959ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி அமெரிக்க தேசத்தில் சார்லஸ் பிளான்டின் என்று சொல்லப்பட்ட ஒரு உலக சாகச வீரன் நயகர வீழ்ச்சியில் இந்த கரையிலிருந்து மறுகரை வரை கிட்டத்தட்ட ஒரு 850 மீட்டருக்கு டிஸ்டன்ஸ் அதனுடைய அகலம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. நூற்றுக்கணக்கான அடி உயரத்தில் ஒரு நல்ல ஒரு டைட்டான ஒரு கயிறை வைத்து கட்டி வச்சிருக்கிறாங்க. இவர் விளம்பரப்படுத்தினார், நான் இதில் நயகர வீழ்ச்சியிலே நான் நடக்க போகிறேன், கயிற்றில் நடக்க போகிறேன் அப்படின்னு விளம்பரப்படுத்தினார். ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க, கிட்ட 25,000 பேருக்கு அதிகமான பேர் வந்துட்டாங்களாம். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். காரணம் தப்பினால் மரணம், அப்படி தான். அந்த வீழ்ச்சியில், நீர்வீழ்ச்சியில் விழுந்த யாராவது தப்பிக்க முடியுமா? முடியாது. இவர் அதில் கிட்டத்தட்ட 160 அடி தூரம் அதில் நடந்து செல்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த நீர்வீழ்ச்சி சத்தத்தை விட இவருடைய ஆரவார சத்தம் விண்ணை பிளக்கின்றது. அப்படி ரிவர்ஸில் திரும்பி வராரு. ஜனங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் சொன்னார், ஒரு சின்ன ஒரு சக்கரை வண்டியை கொண்டு வர சொன்னார். அதை அப்படியே தள்ளிட்டு போனார். பிறகு அப்படியே அவர் ரிவர்ஸில் அப்படியே நினச்சதுன்னா அவர் பின்னாலே தள்ளி கொண்டு வந்தார். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் சொன்ன ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையை கொண்டாங்க அப்படி சொன்னார். அதை அது மேலே வச்சார். அதை அப்படியே இந்த கயிற்றின் மேலே ஒரு 160 அடி தூரம் நடந்து கொண்டே தள்ளி கொண்டே சென்றார். ஜனங்களுடைய கண்களெல்லாம் விரிந்து அவ்வளவு வியப்பாக கூட பார்த்து கொண்டார்கள். எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு சாதனை செய்தார். அவர் இந்த சாதனைகள் மத்தியில் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, அது நடு பகுதியில் போய் ஒரு அடுப்பை, ஒரு சின்ன டேபிள் அங்கனே வச்சு அதில் சூடு பண்ணி அதில் ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாராம். எல்லோரும் கரங்களை தட்டி அவரை ரொம்ப உற்சாகப்படுத்தினார்கள். அவர் நேராக வெளியே சொன்னாராம், என்னால் ஒரு மனிதனை சுமந்து கொண்டு போக முடியும்னு நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டாராம். ஆம்லேட் போட்டார், சக்கரை வண்டியை தள்ளி கொண்டு போனார், உருளைக்கிழங்கெல்லாம் தூக்கிட்டு போனார். மனிதனை தூக்கி கொண்டு போகிறது என்பது கஷ்டமான காரியமா? எல்லோரும் முடியும் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாராம், முடியும் நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க, யாராவது என்னுடைய தோளின் மீது ஏறி என்னோடு கூட உள்ளே வருவதற்கு யார் இருக்கா, வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கூட்டமெல்லாம் அப்படியே நிசப்தமாகி விட்டது. ஒருத்தர் கூட வாங்கி திறக்கல, ஒருத்தர் கூட முன் வரலை. அந்த மனிதன் இவ்வளவு பெரிய திறமைசாலி என்று எல்லா மக்களும் அறிந்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து கரகோஷம் இட்டார்கள், ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு இவ்வளோ திறமைகள் இருந்த பொழுது கூட ஒருத்தர் கூட என்ன செய்யலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தோளின் மேல் ஏறி இருப்பதற்கு யாரும் முன் வரலை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒன்று சொன்னால் அதை செய்வதற்கு நமக்கு என்ன செய்யலைன்னா நம்ம முன் வருகிறது இல்லை. அவர் மேலே முழு நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய வருகிறது கிடையாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. அப்படி என்றால் இன்றைக்கி விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும். அப்போ விசுவாசம் இன்றைக்கு வேதத்தில் இருந்து நம்ம பாருங்கள், எதை எதிர்பார்க்கிறது? அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகம் கேட்க வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது விசுவாசத்தினுடைய தன்மைகள் என்ன, அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விசுவாசத்துக்கு எது தேவை என்று நான் பார்க்கும் பொழுது, நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார்.
ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கின்றார் 75வது வயதில். அவனுக்கு போகிற இடம் எதுவும் தெரியாது. அவன் கல்தையர் பட்டணத்தில் இருக்கிறான். ஆண்டவர் போன்னு சொன்ன உடனே தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய தேசத்தையும் தகப்பன வீட்டாரை விட்டு புறப்பட்டு போனான் என்று வசனம் சொல்லுகிறது. இவன் இந்த தேசத்துக்கு வந்துட்டான். 100வது வயதில் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார், ஈசாக்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய குமாரனாகிய உன் நேசகுமாரனாக இருக்கிற ஈசாக்கை மோரியா இந்த மலையில் போய் நான் காண்பிக்க இடத்துல போய் பலியிடு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை இதை குறித்து அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. வசனத்தை பாருங்கள். 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். 100 வயசில் ஆண்டவனுக்கு குழந்தையை கொடுத்தாரு. ஒரே மகன்தான், ஏகசுதன், நேசகுமாரன். அவர் நேசிக்கிற அருமையான ஒரு மகன். இப்போ பலியாக ஒப்புக்கொடுன்னு சொன்ன உடனே இவன் வேறு யார்கிட்டையும் யோசிக்கலை. சாராள்கிட்ட சொன்னால் கூட வேறு எதுவும் மனசை குழப்பிடக்கூடாது. அதிகாலையிலே அவன் சேனை வைத்து தன்னுடைய வேலைக்காரரோடு கூட என்ன செய்தாங்கன்னா, கழுதியில் சேனை வைத்து தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சென்றான். 3 நாள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். 3 நாள் பிரயாணம் பண்ணவுடனே மலைக்கு கீழே வேலைக்காரெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த விறகு கட்டைகளையும் மகனையும் இந்த நெருப்பையும் எடுத்துக்கொண்டு அவன் மேலே புறப்பட்டு செல்லுகிறான். ஈசாக்குக்கு அதுவரை தெரியாது தன்னை பலியிட செலுத்த போகிற சொல்லி. அவன் கேட்குறான்ப்பா, பலிக்கான ஆடைங்க, அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவனுக்கு ஒரு நம்பிக்கைங்க. 100 வயசில் சாராளுடைய கற்பம் செத்துப்போன பொழுதிலும் கூட தனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்த பொழுதும் கூட எனக்கு இந்த ஈசாக்கை தந்த ஆண்டவர் சர்வாங்க தகன பலியை ஒப்பு கொடுத்து, அப்படின்னு என்னது, அந்த பலியை செலுத்த போகிற அந்த மிருகத்தையோ அந்த மனிதன் சந்தாக துண்டித்து கட்டையின் மீது அடுக்கி அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா தீ விட்டு எரித்து சாம்பலாக்கி விடுவார். இதுதான் சர்வாங்க தகன பலி. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க, சரீரம் செத்துப்போட நிலைமையில் எனக்கு இந்த ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடும் என்று சொன்னார். இந்த சாம்பலில் இருந்தும் அதே ஈசாக்கை ஏன் உயிரோடு கூட எழுப்பி வர பண்ண செய்ய முடியாது? அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மீது இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து சென்றதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசம் எதை நமக்கு அதிகமாக எதிர்பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதலை அதிகமாக எதிர்பார்க்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 38 வருஷமாக வியாதியாக இருக்க ஒரு மனுஷன் கிடக்கிறான். அவனுக்கு சுகமாக்குவதற்கென்று அவன் எவ்வளோ பிரயாசப்படுகிறான். பெதஸ்தா குளத்தண்டையில் கிடக்கிறான். தேவதூதன் கலக்கும் பொழுது இவனை கொண்டு போய் உள்ளே விடுற யாருமே கிடையாது. இயேசு அவனை தேடி வருகிறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கின்றார். ஆமாண்டவர் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறான். நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவன் நம்மளை தூக்கி விடுவார், இல்லை ஏதாவது மருந்து தடவுவார் அப்படிலாம் எதிர்பார்க்கல. உடனே அவன் எழுந்து அவன் நேராக போயிட்டான். இயேசுநாதர் அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட என்னன்னு கூட கேட்கல. இவனுக்கு தன்னை குணமாக்கிறவர் யாருன்னு கூட தெரியாது. பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் சொன்னார், உடனே உபே பண்ணான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதலை அதிகமாக ஆண்டவர் என்ன செய்தார்னா எதிர்பார்க்கிறாரு. நமக்கு அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ஒரு விசுவாசி ஒரு மலைப்பகுதியிலே ஏறி சென்று கொண்டிருந்தார். திடீர்னு சாயங்காலம் வேலை, இருட்டு வேலை, கால் தவறி அப்படியே கீழே விழுந்து பெரிய பள்ளத்தாக்கு கீழே உருண்டு வந்தவர் எதிர்பாராத விதமாக ஒரு மரத்தின் கொப்பை பிடித்து கொண்டார். ஓன்னு கூப்பாடு போட்டார், இயேசுவே ரட்சியும், இயேசுவே காப்பாத்துன்னு சொல்லி. அவர் ஒரு பெரிய விசுவாசி. ஆண்டவரே, இந்த பெரிய பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிற
கீழே விழுந்தா ஒன்றும் எலும்பு கூட மிஞ்சாது. ஆண்டவரே என்னை காப்பாற்று காப்பாற்று கதறினார். ஆண்டவருடைய சத்தம் அவருடைய காதில் கேட்டது. மகனை உன் கையை விட்டுருப்பா அப்படின்னு சொன்னார். இவனை ஆண்டவரை நான் விட்டுட்டு சாகவா? என்ன ஆண்டவரே, காலமெல்லாம் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கையை விட சொல்லுகிற ஆண்டவரே. அவன் மீண்டும் கதறுகிறான். மீண்டும் அவன் காதில் சத்தம் கிடச்சி, மகனை கையை விடு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத, நீ பத்திரமா இருப்ப. மீண்டும் ஆண்டவர் சொன்னார். இவன் கேட்ட மாதிரி இல்லை. இரவெல்லாம் போராடினான். ஒரு கட்டத்தில் பல மணி நேரம் கழித்து இவனால் தொங்க முடியல. கை வலி தான் அப்படியே மறந்து போய் விட்டது. இயேசுவே அப்படி சொல்லிட்டு சாக போகிறேன், காப்பாற்றான்னு, நீ சாக போகிறான்னு சொல்லி அவன் கையை விட்டான். பார்த்துக்கிட்டேங்க, பொத்துன்னு கீழே வந்து விழுந்தான். ஒரு அடி கிடையாது, சேதம் கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியம். என்னடா பிடியே விட்டுட்டோம், நம்ம நொறுங்கி நினச்சோமே, ஒன்றும் நடக்கலையே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் தொங்கிட்டது ஒரு 4 அடி உயரத்தில் தொங்கிட்டு நடந்திருக்கான். ஏறக்குறைய தரப்பக்கத்தில் வந்துட்டான். ஆண்டவர் சொன்னார், விடுப்பா. இவன் அப்பவுமே கீழ்ப்படிஞ்சிருந்தான்னா, இவன் நைட்டெல்லாம் நினச்சிருக்கேன்டான், தொங்கியிருந்துருக்கேன்டான், கை மரத்து போயிருக்கேன்டான், வேதனைப்பட்டிருக்கேன்டான், துக்கப்பட்டிருக்கேன்டான், கஷ்டப்பட்டிருக்கேன்டான், கண்ணீர் வடிச்சிருக்கேன்டான். ஆண்டவர் நம்மகிட்ட கீழ்ப்படுகிற சொல்லுகிற காரியத்தை கீழ்ப்படிஞ்சுன்னு வச்சுக்கிட்டுங்க. நம்மை பொறுத்தவரையில் அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஈசாக்கை பலியிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள சாதாரணமான ஒரு காரியம்லாம் கிடையாதுங்க. பணத்தை கேட்டால் கொடுத்துருவோம், பொண்ணை கேட்டால் கொடுத்துருவோம், பொருளை கேட்டால் கொடுத்துருவோம். பிள்ளை கேட்டால் கொடுக்க முடியுமா? அது ஒத்தைக்கு ஒரே பிள்ளை வச்சுருக்கிறாங்க. அது 100 வயசு கழித்து இனிமேல் பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட 115-116 வயசு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் வரலாற்று ஆசிரியர்கள். ஆனால் கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படியும் பொழுது மாத்திரம்தான் மேன்மையான ஆசீர்வாதம். விசுவாசம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறது. இரண்டாவதாக நீ வேதத்தில் வாசி பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிற ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினுடைய அடுத்த படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதறான். பதறக்கூடாது. எப்போ பதஷ்டம் வரும் தெரியுமா? இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான். ஆபிரகாம் மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பதஷ்டம் அடையும். உயிரோடு கூட வருவாரா வரமாட்டாரா? நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசங்கள் வரும்பொழுது இந்த பதஷ்டமான காரியங்கள் அப்படியே பதஷ்டப்பட்டு விடுவோம். பதறுகிற காரியங்களெல்லாம் சிதறும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி நம்ம என்னச்சோன்னா சொல்லுவோம். பார்த்துக்கிட்டு நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. இங்கே பிசாசு பிடித்திருந்த மனிதனை சுகமாக்கி விட்டு அவர் படகேறி அடுத்த கரைக்கு வருகிறார். அவர் இறங்கி வந்த உடனே ஏராளமான மக்கள் அவர்கிட்ட வருகிறாங்க. நீங்கள் 22ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க் 5:22. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகி யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவசைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இதை எவரு தான் முதல்ல வருகிறான். ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும், என் மகா மரித்து கொண்டிருக்கிறாள், வந்து காப்பாற்றுவாங்க. ஆண்டவர் சரி என்று சொல்லி எவரு வீட்டுக்கு அவர் போக ஆரம்பித்தார். ஆண்ட வேலை என்ன ஆச்சு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வருஷமாக பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ இருக்கிறான். நிறைய பேர் ஆண்டவர் கூட போகிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள், 21 வசனத்தை திரளான ஜனங்கள் இடத்தில் கூடி வந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ எவீர் ஒரு ஜெபாலய தலைவன், அவங்க கூட நிறைய பேர் இருந்திருக்கலாம். சேர்ந்து ஒரு கூட்டமாக போகிறாங்க. போகும்பொழுது பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ, இவளுக்கு ஒரு ஆசை, எப்படினாலும் சரி இன்னைக்கு இயேசுநாதரை தொட்டே ஆக வேண்டும். ஏன்னா 12 வருஷமாக அவள் எவ்வளவோ செலவழித்து கூட மருத்துவர்களை பார்த்தும் 1% கூட சுகமாகலை.
இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டா, இயேசுநாதர் சுகப்படுத்துவார். அவளுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. நேராக போனால் கூட்டத்தை விலகிட்டு உள்ளே போய் ஆண்டோடைய வஸ்திரத்தை தொட்டான். தொட்ட மாத்திரத்தில் ஒரு மின்னல் அடித்த மாதிரி இருந்துச்சு. வல்லமை புறப்பட்டு அப்படி சுகம் கிடச்சிட்டு இயேசுநாதர் அப்படியே போயிருக்கலாம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூல் இருக்குது. அடுத்தால எவிர் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். மரணத்தோடு மகள் போராடி கொண்டிருக்கிறான். இப்போ அவர் நின்றுட்டார். கூட்டமே ஸ்தம்பித்து இருக்கிறது. இப்போ அவர் கேட்குற, என்னை தொட்டது யார்? ஒன்று அந்த பெண்ணு ஓடி நடுங்கி, ஐயா நான் தான் தொட்டேன். அவர் அவளை பார்த்து சொல்கிறார், மகளே நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தில் போ அப்படின்னு சொல்லி உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு சொல்லி அவளை அனுப்புகிறார். இப்போ நிச்சயமாக இதுக்கு ஒரு மினிமம் ஒரு 5-10 நிமிஷம் நினச்சிருக்குன்னு ஆயிருக்கு. ஏன்னா அவர் சீசர்கிட்ட கேட்குறாரு, என்னை தொட்டது யார், என்றது வல்லமை புறப்பட்டது அப்படிலாம் சொல்கிறாரு. இப்போது எவிருக்கு நாடி துடிப்பே நினச்சிருக்குன்னா அப்படியே பயங்கரமாக ஹை ரேஞ்சுக்கு போயிருக்கும். நாம் வேறு அவசரமாக கூட்டிகிட்டு போகிறோம், இந்த பெண்ணு வேறு இப்படி இடையில நிறுத்தி விட்டாள்னு சொல்லி அது வேறு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார். இப்படி பதஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எவர் இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் 35 வசனம் சொல்லுகிறது, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். வீட்டிலேருந்து ஆள் வந்துட்டு, ஐயா மரணத்தோடு போராடிக்கிட்டு இருந்தா, இப்போ செத்து போனான், இனி இயேசுநாதரை வருத்தப்படுத்தினா அவர் ஊழியத்தை பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அவர் நினச்சிருப்பார், எவ்வேறு இந்த பெண்ணால் என்னுடைய மகள் நினச்சிட்டானே செத்து போனா அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஒரு வேளை. ஐயோ நான் என்ன செய்வேன். ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு 36 வசனத்தில், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ பதஷ்டப்படாதப்பா, பயப்படாத. ஏன் உனக்கு பயப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? விசுவாசமாக இரு. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நம்ம நினச்சது நடக்கலை, ரொம்ப ஒரு முக்கியமான இக்கட்டான ஒரு நேரத்தில் பதஷ்டம் அடைந்து விடுகிறோம். அவர் சொல்கிறார், பி கூல், அமைதலாயிரு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. எல்லோரும் அவரை பார்த்து நகைக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி கண்டுக்கிடவே இல்லை. எல்லாத்தையும் பரியாசம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பு, நீ சத்தம் போடாமல் இருங்க. இவரும் சில சீசர்களும் எவரும் கூட்டி உள்ளே போகிறாரு. அந்த பெண்ணை அவருடைய மகளை உயிரோடு கூட எழுப்புகிறதாக வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மத்திய எழுதும் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசுநாதர் கடலிலே பிரயாணப்படுகின்றார். சீசர்கள் 12 பேர் கூட தான் இருக்கிறாங்க. பயங்கரமான காற்றடிக்கிறது. இந்த படகுகளெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுகிறோம். அப்படியே அமிழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழலை, பயங்கரமான காற்று. சீசர்கள் வாழ்க்கையில் இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் எங்களை ரட்சியம் என்று கூப்பாடு போடுறாங்க. மார்க் 4:38 ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே நீ எங்களை ரட்சியும் ஆண்டவரே கதறுகிறாங்க. ஆண்டவர் இவளை பார்த்து, அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்படுறீங்க? அந்த போராட்டமான ஒரு நேரத்தில், அந்த கடைசி கட்டம் வரும்பொழுது நம்ம பதஷ்டம் அடைந்து விடுகிறோம். என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோன்னே தெரியாமல் உளறி கொட்டி விடுகிறோம். இது சீசர் அப்படித்தான். அவன் ஆண்டை சாக போகிற ஆண்டவர், நீ செத்தவங்க கூட இயேசுநாதன் கூட தானே இருக்கிறாரு. எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். நீங்கள் அந்த அதிகாரத்தை முதல்ல பாருங்கிற, குஷ்டரோகி ஆண்டு சுகமாக்கி இருக்காரு, 100க்கு அதிபருடைய வேலைக்கால சுகமாக்கி இருக்கிறாரு. இப்படி எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. மலை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. கேட்ட பிறகும் கூட அந்த விசுவாசம் என்ன செய்யலைன்னா, அவங்களுக்கு என்ன செய்யலைன்னா வரல. பார்த்துக்கங்க, பதஷ்டம் அடைகிறார்கள். வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிகள் பதற வேண்டாம். அப்போ இந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூரணமாக இருக்கும்னு சொன்னாலும் எந்த சூழ்நிலையும் தைரியமாக என்ன செய்வாங்கன்னா எதிர்கொள்வார்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் ராஜாஜியை பற்றி ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். ஒரு முறை சென்னையிலிருந்து அவர்
சேலத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி சொந்த பட்டணம் சேலம். அவ்வாறு வரும்பொழுது அவருடைய மிக நெருங்கிய நண்பர் அவரோடு கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ராஜாஜி தெரியும், அவர் மாகாண கவர்னராக இருந்தவர், தமிழக முதல்வராக இருக்கிறவர். ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் ஒரு விலை உயர்ந்த ஒரு வாட்ச், நல்ல ஒரு வாட்ச், அவர் ஜன்னலில் அப்படி கை வச்சு பேசுகிறது எதிர்பாராத விதமாக அது கலண்டு கீழே விழுந்து விட்டது. ஓனுக்கு பாடுபட்டார். ஐயோ, ஒரு காஸ்ட்லியான ஒரு வாட்சி கீழே விழுந்து விட்டது அவர் ராஜாஜிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே அவர் வெளியே பாரிக்கிறாரு. வேறு ஒன்றும் அவர் கண்டுக்கிடலை. எதையோ ஒன்று பார்த்து எண்ணிக்கொண்டே வந்தார். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் ஒரு 5-10 நிமிடத்துக்குள் வந்துவிடும். இவர் சொல்கிறார் ராஜாஜியை பார்த்து, என்னை உயிர் நண்பனாக இருக்கிறாயே, நான் இப்படி வாட்சை கீழே விட்டுட்டேனே, நீ உடனே நீ வண்டியை நிறுத்தி அதை எடுத்திருக்கலாமே என்று சொல்லி இவர் ஒரே கூப்பாடு போடுகிறார். அவர் மீது கோபப்படுகிறார். ராஜாஜி ரொம்ப கூலாக இருக்கிறார். அடுத்த ஸ்டேஷன் வந்தது ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக. அவரை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு. அவருடைய நண்பர் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போனார். நாங்கள் வரும்பொழுது ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக இந்த சிக்னல் பக்கத்தில் அவர் எங்கே விழுந்தோ அதிலிருந்து அவர் இந்த வலது பக்கத்தில் இந்த சிக்னல் அந்த போஸ்ட் இருக்கும் அல்லவா, அது பூரா வரிசை எண்ணிக்கொண்டே வந்தாராம். நான் இத்தனாவது போஸ்ட் இங்கேருந்து எண்ணிக்கொண்டு வந்து இத்தனை போஸ்ட் இருக்குது, நீங்கள் இங்கேருந்து இத்தனை போஸ்ட்டு சிக்னல் போஸ்ட் எண்ணிக்கொண்டே போங்கள், அந்த இடத்துல இப்படி வாட்சி கிடக்கும், எடுத்துகிட்டு வாங்க சொல்லி அவர் சென்று விட்டார். மறுநாள் காலையில் அவருடைய டேபிளுக்கு இந்த வாட்ச் வந்து விட்டது. அவருக்கு ஒரு நம்பிக்கை, இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நினைச்சுவார்னா நம்ம சொன்னால் கரெக்டாக போய் சேர்த்து வருவார். உலக பிரகாரமான ஒரு மனுஷன்தான். ஆனால் அவர் மேலே ஒரு நம்பிக்கையை பாருங்களேன். தன்னுடைய உயிர் நண்பனுடைய வாட்சி கீழே விழுந்துட்டு, இது ஒரு பெரிய வேதனையான ஒரு காரியம்தான் ராஜாஜிக்கு. ஆனாலும் கூட ஒரு பதஷ்டம் அடையலை. ஏன் தெரியுமா? ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னால் கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்படின்ட்டு. அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கிடையாது. வானத்து நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர். நம்முடைய தலையில் உள்ள ஒரு முடி கூட அப்படி சித்தமில்லாமல் கீழே விழாதான். நம்மை தம்முடைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாருங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட வல்லமையுடைய தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் சொல்கிறாரு, நீ பதஷ்டம் அடையண்டாம், பயப்படாத அப்படின்ட்டு எவரோ பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த விசுவாசத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இது விசுவாசமானது கிரியையுள்ளதாக இருக்கணும். அந்த விசுவாசத்தில் கீழ்ப்படுதல் இருக்கணும். அந்த விசுவாசத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா பதஷ்டம் என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அது மாத்திரமில்லை, அந்த விசுவாசம் எதை எதிர்பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மீது முழுமையான நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இவங்க ரோம் நகருக்கு சென்று கொண்டிருக்கிற வேளையில் இவருடைய கப்பல் கடும் புயலினால் பாதிக்கப்பட்டு சின்ன பின்னமாகிவிட்டது. நடுக்கடலில் கிடக்கிறாங்க. 14 நாட்களாக சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறாங்க. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது. அப்போ தான் ஆண்டவர் தரிசனத்தை சொன்னார், மகனே, நீ ரோம் நகரில் எனக்கு சாட்சியாக இருக்கணும். ராஜாவுக்கு முன்பாக போய் சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு என்னை பற்றி. அதனால் நான் ஒன்று மாத்திரமல்ல, உன் கூட வர ஒவ்வொருவரையும் நான் நினச்சேன் காப்பாற்றுவேன்ட்டு ஆண்டு சொன்னார். அதுதான் அவர் சொல்கிறாரு, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆண்டவர் மீது நான் முழு நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, சுற்றிலும் கடல், பயங்கரமான கொந்தளிப்பு, எல்லாத்தையும் கீழே போட்டாங்க. 14 நாட்களாய் பட்டினி கிடக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க, தப்பி பிழைப்பு நம்பிக்கை கிடையாது. அவன் சொல்கிறான், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமா இருக்கிற தேவனை கர்த்தர் எனக்கு தரிசனமாக சொன்னார், நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவர் மீது முழு நம்பிக்கையாக இருக்கிறேன்.
ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அநேக வேளைகளில் சொப்பனங்கள் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட தொலைக்காட்சி மூலமாக கர்த்தருடைய வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். ஜெபிக்கும் பொழுது தேவன் பேசுகிறார். உள் உணர்வு மூலம் பேசுகிறார். ஏதோ ஒரு வழியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சூழ்நிலைகளோ அல்லது வேறு எதுவுமோ பாதகமான நிலைமைகளோ அதற்கு தடையை நிற்கவே முடியாது. எல்லா தடைகளையும் தாண்டி நம்மை அழைத்து கொண்டு செல்கிற தேவனை நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதீர்கள் அன்பானவர்களே. பவுல் சொல்லுகிறான், என் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் காப்பாற்றுவர் என்று நான் முழுவதுமாக நம்பிக்கையாக இருக்கிறேன். முழுவதுமாக நம்பிக்கையாக இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் காப்பாற்றுவார். உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு தேவை விசுவாசம். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்பொழுது மாத்திரம்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நாகமான் சரீர ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டான். 38 வருஷமாக வியாதியாக இருந்த அந்த மனுஷன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டான். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை யாருமே தப்ப முடியாத சூழ்நிலையில் என் நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆண்டவர் எல்லாரையும் பத்திரமாக கரை சேர்க்கும்படியான கிருபைகளை கொடுத்தார். உங்களையும் ஆண்டவர் பத்திரமாக கரை சேர்ப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, வேலையை குறித்து பல காரியத்து நிமித்தமாக நீங்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையாக இருப்போம். இந்த விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் வரும். வேதத்தை அதிகமாய் வாசிப்போம். இதிலிருந்து காலங்களில் அதிகமாக தேவ சமூகத்தில் நாம் செலவிடுவோம். வாசித்து வாசித்து ஜெபம் பண்ணுவோம். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக பெருகு என்பது சந்தேகம் கிடையாது. சங்கீதம் புஸ்தகம் 1 சங்கீதம் 2 சொல்லி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வேத வசனத்தை ஆழமாக நாம் தியானம் பண்ணுவோம், வாசிப்போம், தியானிப்போம், அதுபடி நடப்போம், ஒப்பு கொடுப்போம். அப்படி வாழ்க்கையில் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 493, கிறிஸ்தவ கீர்த்தனை 192 பாடவும். விந்தை கிறிஸ்தேசு ராசா உந்தன் சிலுவை என் மேன்மை. கீதம் 493, கிறிஸ்தவ கீர்த்தனை 192 பாடவும். குருசை நோக்கே வார்த்தையனக்கு உரிய பெருமையாவும் மர்மமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் போற்றவரா தேவநதியாம்
துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன். மேன்மை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வேளா கை காணேன்னு சேர்ந்துள்ளது துயருடங்கு மன்னாயேதை போன்ற காற்றே என்னாலிலுமே எங்கும் காணேன். வேந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கேடாய் என காணிக்கையை தேடுவேன். எல்லாரும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். வேந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் வரவும் உம்மை ஆராதிக்கவும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்னீரே அப்பா. விசுவாசிக்கிறவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே சுவாமி. என் வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதலை நாங்கள் கற்றுக்கொண்டு உடைய மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை உமது பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் எதிர்பார்த்திருக்கிறார்களோ, இந்த நாட்களிலே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை நடப்பிக்கும்படியை ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா. குடும்ப வாழ்விலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய தொழில்களிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஆண்டவரை உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. நஷ்டங்கள் மறையட்டும், துயரங்கள் மறையட்டும். சில குடும்பங்களில் பிரிவினைகள் சுவாமி, அது நிமித்தமாக மிகுந்த வேதனை அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனைகளெல்லாம் மாறட்டும் அங்கே ஜெபிக்கிறேன் ஐயா. அநேக குடும்பங்கள் ஆசீர்வாத தடைகள், குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஆபிரகாமுக்கு 100 வயதில் ஆண்டவரே சாராவுடைய கற்பம் செத்து போன நிலைமையில குழந்தையை கொடுத்த தெய்வம் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே பேறுகாலமாக இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மருத்துவருடைய சில ஆண்டவர் சொன்ன கூற்று, ஆண்டவரே இது பிரச்சனைன்னு சொல்லலாம் சுவாமி, ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். அந்த கற்பத்தின் கனியை கர்த்தர் பூர்ணப்படுத்தி சுக பிரசவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே சில அருமையான சகோதரிகள் பல முறை சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அபார்ஷன் மூலமாக ஆண்டவரே இந்த குழந்தை பெற்றுக்கொள்கிற தன்மை இழந்து போட ஒரு நிலைமை சுவாமி. இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தில் ஒரு செழிப்பு உண்டாகும், கண்ணீரெல்லாம் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தால் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்பொழுது அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு உம்மை தவிர யார் இருக்கிறார்களப்பா? நீங்கள் தானே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே காப்பாற்ற முடியும். நீங்கள் தானே உமது பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியுமாப்பா. உண்மையே சதா காலமும் இயேசுவே இயேசுவே இயேசுன்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே, அப்படி வாழ்க்கை ஒரு அற்புதம் நடப்பதாக. பல வருடங்களாக மாதங்களாக வேலைக்காய் காத்திருக்கிற வேலை கிடைக்கணும்னு சொல்லி கலங்குற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அயல் நாடுகளிலிருந்து பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நடக்கும்படி ஜெபிக்கிறோம். வயதானம் இருக்க அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயோதிப காலத்தில் கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும், உம்முடைய பலனவர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் எல்லாம் பலவீனம் கருத்தை மாற்றி அவளை ஸ்திரப்படுத்தும், அவளை சமாதானத்தால் நிரப்புங்க, தனிமை உணர்வுகளை மாற்றி போடுங்க சுவாமி. கிருபையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதினால் பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் அந்த பிள்ளைகள் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, மருத்துவமனை சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும். நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க சுவாமி. இது பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, விசேஷமாக அரசு தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கட்டும். நாளை தினம் முதற்கொண்டு சுவாமி அரசு தேர்வு எழுதப் போகிற அருமையான பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வருகிற காலங்கள் எழுத போகிற எல்லாம் உடைய பிள்ளைகளை செய்கிற எல்லா தேர்வுகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பிறேன். இந்த பிள்ளையுடைய கரங்களை பிடித்து கர்த்தர் எழுதும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உயர்ந்த மதிப்பெண் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹையர் ஸ்டடீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் வந்து பிள்ளைகளுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்பொழுதும் தகப்பனே இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான முது பிள்ளைகளுக்காக, சேலத்தை சார்ந்த அருமையான டாக்டர் சந்திரசேகர் அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி குளோரி ஞானமணி அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாலிப வயதிலே அருமையான அடியாரை உமக்கென்று சொந்த கொண்டு சுவாமி மருத்துவத்துறையில் மிக சிறப்பாக பயன்படுத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய ஊழியத்திற்காக நீ பயன்படுத்தி கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. பல தேசங்களில் பயன்படுத்தி கொண்டு வர தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களை வல்லமையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். அவர் மூலமாக ஏராளமான மக்கள் மண்டையில் வருவதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தை நீடித்த சுக வாழ்வையும் ஆவிக்குரிய எல்லா வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து அவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அன்பு மகள் எஸ்தர் ஜெபஷீலாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அருமையான சகோதரி கர்த்தர் ஆசீர்வதியும். பல பலவீனங்கள், பல போராட்டங்கள் சுவாமி. ஆண்டவர் எல்லாவற்றும் உடைய மகளுக்கு பரிபூரணமான ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வான் என்று வசனம் சொல்லுகிறது. நீரே உடைய மகளை பலப்படுத்தும்படியாக, ஆண்டவரை பலவானை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா குறைகளும் மாறுவதாக, ஆரோக்கியத்தினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல சரீர சுகத்தை கொடுத்து வழி நடத்துங்க ஐயா. அதே போல் அன்பு மகன் டாக்டர் சுரேஷ் ஜோசப் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான சகோதரை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, அருமையான மகனை கர்த்தருக்கு வல்லமை உள்ள ஒரு சாட்சி எடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளை அறிந்திருக்கிறீங்க சுவாமி. எல்லா தேவைகளுக்கு அதை சந்திப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக, தன்னுடைய உயர்வுக்காக உடைய மகன் பிரயாசப்படுகிறாரோ எல்லாவற்றுக்கும் அதை நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. பூர்ண கிருபை இந்த குடும்பத்தோடு எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த குடும்பத்தை சுற்றிலும் கத்தை வேலெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். ஆரோக்கியம் என்னும் செட்டில் மூடி பாதுகாத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரியச்சில வல்லவின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடுவீராக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக யாவரும் எழுந்து நின்று கீதம் 510 பாமாலை 311 பாடவும். சிலுவை சுமந்தோனாக இயேசுவே உம்மை பற்றுவேன். கீதம் 510 பாமாலை 311 பாடவும்.
தருவே ஓமதன்பு என்னை தேற்ற துக்கம் பயமில்லையே நாதமும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே நெஞ்சமே உன் மேன்மையனே வரும் செல்வம் நோக்கி பார் ஊற்ற நன்மை தேடிக் கொண்டு உன் சுதந்திரத்தை கார் ஜமேலைக்குள் பறந்து இயேசு அண்டை சேருவார் தேவதூதரோடு நின்று என்றென்றைக்கும் துதிப்பார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதமுள்ள காலங்களெல்லாம் உம்முடைய கிருபையின் நன்மை உமது பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை ஆண்டு வழிநடத்தி ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.